வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பட்டர் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட மிளகாத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் லெமன், ரொம்ப ஃபுல் லெமன் ஊற்ற வேணாம். நான் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி லெமனில் கொஞ்சமாக ஒரு முனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லா இடங்களையும் லைட்டாக அங்கங்கே காடையை வந்து கீறி விட்டுட்டிங்கனாக்கா அந்த மசாலா வந்து கொஞ்சம் உள்ளே நல்லா வந்து போட்டாகும். கொஞ்சம் போல் அந்த மசாலாவில் வந்து தண்ணி சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது போல் கலந்து வச்சு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆன பிறகு நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இல்லை வந்து தாவாக இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. அதோட ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் போல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த காடையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில், மீடியம் கூட சொல்ல முடியாது, நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கனாக்கா பெட்டராக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்த பிறகு அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இது போல் நல்ல ஒரு சிம்லேயே வச்சு நல்லா அதை வந்து மூடி வச்சு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டியான காடை வந்து பட்டர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.